ஓலா, ஊபர் ஆட்டோக்களுக்கு எதிராக பொங்கும் நெட்டிசன்கள். பைக் டாக்ஸி தடையால் யாருக்கு பாதிப்பு? தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பைக் டாக்ஸிகளை தடை செய்யக் கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இந்த போராட்டத்திற்கு சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர்களால் தாங்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சினைகளை நெட்டிசன்கள் ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு வருகின்றனர். ஆப் புக்கிங் சிக்கல்கள். ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற ஆப்களில் ஆட்டோ புக் செய்தால், குறிப்பாக மழை நேரங்களிலும் பீக் ஹவர்ஸ்களிலும் ஓட்டுநர்கள் சவாரியை ஏற்பதில்லை. கூடுதலாக 50 முதல் 100 ரூபாய் வரை தருவதாக கூறினாலோ அல்லது ஆப் கட்டணத்தை விட அதிகமாக கேட்டாலோ மட்டுமே சவாரிக்கு வருகின்றனர். இல்லையென்றால் புக் செய்யப்பட்ட சவாரியை ஓட்டுநர்களே கேன்சல் செய்து விடுவதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர். அநியாய கட்டண வசூல். மீட்டர் போட்டு நியாயமான கட்டணம் வசூலிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 400 ரூபாயும் 800 மீட்டர் தூரத்திற்கு 120 ரூபாயும் கேட்கிறார்கள். இப்படி அநியாய கட்டணம் வசூலித்தால் நாங்கள் எப்படி ஆட்டோக்களை பயன்படுத்துவோம் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மற்ற மாநிலங்களில் மீட்டர் கட்டணம் சரியாக வசூலிக்கப்படும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த நிலை என்றும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் இந்த செயல்களால் தான் மக்கள் பைக் டாக்ஸி போன்ற மாற்று வழிகளை தேடுகின்றனர். பைக் டாக்ஸி ஓட்டுபவர்களும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள்தான். அவர்களை மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்றும் நெட்டிசன்கள் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான ஆட்டோக்கள் பெட்ரோலை விட விலை குறைந்த சிஎன்ஜியில் இயங்கினாலும் கட்டணம் மட்டும் குறைக்கப்படாமல் மிக அதிகமாக வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. மொத்தத்தில் ஒருபுறம் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதார போராட்டமும் மறுபுறம் பொதுமக்களின் நியாயமான கட்டண எதிர்பார்ப்பும் விவாதப் பொருளாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு அரசு விரைவில் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.